வேலைகளை தள்ளி போடுறது நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி ஈஸியா ஜெயிக்கலாம்னு பார்க்க போறோம். வாங்க, இந்த புதிரை ஒண்ணா சேர்ந்து உடைக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். செய்ய வேண்டிய வேலை ஒரு மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத விஷயத்த நோண்டிக்கிட்டு இருப்போம். ஏன் ஏன் நாமளே நமக்கு எதிரா அப்படி வேலை செய்றோம்? இதுக்கு காரணம் நம்மளோட சோம்பேறித்தனமோ இல்ல மன உறுதி கம்மியா இருக்கிறதோ கிடையாது. ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு, ஒரு கணக்கு இருக்கு. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த தள்ளி போடுற பழக்கத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். சரி, இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது, இதோட மூல காரணம் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த தள்ளி போடுற விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போரை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம மூளையில ஒரு பக்கம் நம்மளோட பிளானர், அதாவது முன்மூளை பொருணி இருக்கு. அது நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸ், எதிர்காலம்னு பிளான் பண்ணும். இன்னொரு பக்கம் லிம்பிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அது ஒரு பிடிவாத குழந்தை மாதிரி. அதுக்கு உடனடி சந்தோஷம் மட்டும்தான் வேணும். இந்த சண்டையில பெரும்பாலும் ஜெயிக்கிறது யாரு தெரியுமா? அந்த பிடிவாத குழந்தை தான். ஓகே, அப்ப அந்த போர்ல நாம எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கான ரகசியம்தான் இந்த உந்துதல் சமன்பாடு, அதாவது த மோட்டிவேஷன் ஈக்குவேஷன். இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மைய புள்ளியே. இதோ பாருங்க, இதுதான் அந்த ஃபார்முலா. உந்துதல் ஈக்குவல்ஸ் எதிர்பார்ப்பு இன்டு மதிப்பு டிவைடட் பை மனக்கிளர்ச்சி இன்டு தாமதம். பார்க்க ஏதோ கணக்கு மாதிரி இருந்தாலும் ரொம்ப சிம்பிள். ஒரு வேலையை செய்யறதுக்கான நம்ம உந்துதல் இந்த 4 விஷயத்தை தான் சார்ந்திருக்கு. இந்த 4 சக்திகளையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டா இந்த மொத்த ஆட்டத்தையுமே நம்ம பக்கம் திருப்ப முடியும். முதல்ல எதிர்பார்ப்பு, அதாவது எக்ஸ்பெக்டன்சி. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வேலையை நம்மால நல்லபடியா முடிக்க முடியும்னு நாம நம்பணும். அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்ல, ஜீரோவா இருக்குன்னா அந்த வேலையை முடிச்சா எவ்வளவு பெரிய பரிசு கிடைச்சாலும் சரி, நம்ம உந்துதலும் ஜீரோவா தான் இருக்கும். அடுத்தது மதிப்பு, அதாவது வேல்யூ. அந்த வேலையை செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒருவேளை அந்த வேலையை செய்யறதே நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா அது மூலமா கிடைக்க போற ரிசல்ட் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கலாம். அந்த மதிப்பு நமக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம உந்துதல் அதிகமாகும். இப்போ அந்த ஃபார்முலாவோட கீழ்ப்பகுதிக்கு வருவோம். மனக்கிளர்ச்சி, அதாவது இம்பல்சிவ்னஸ். ஞாபகம் இருக்கா? நம்ம மூளைக்குள்ள இருக்கிற அந்த பிடிவாத குழந்தை, இது அதுதான். சோஷியல் மீடியா நோண்டுறது, வீடியோஸ் பார்க்கறதுன்னு உடனடி சந்தோஷம் கொடுக்கிற விஷயங்கள் நம்ம கவனத்தை எவ்வளவு ஈஸியா சிதறடிக்குதுன்றது தான் இது. கடைசியா தாமதம், அதாவது டிலே. ஒரு வேலையை முடிச்சா கிடைக்க போற பரிசு வர ரொம்ப நாள் ஆகும்னா நம்ம மனசுல அதோட மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். இது மனுஷங்களோட இயல்பு. நாளைக்கு கிடைக்க போற பலாப்பழத்தை விட இன்னைக்கு கிடைக்கிற சின்ன மிட்டாய் தான் நமக்கு பெருசா தெரியும் இல்லையா? அது மாதிரி தான். ஓகே, இப்போ இந்த 4 விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஃபார்முலாவோட பவரை நமக்கு சாதகமா எப்படி மாத்துறதுன்னு இப்போ பார்க்கலாம். சோ இங்க விஷயமே ரொம்ப சிம்பிள். நம்ம உந்துதலை அதிகப்படுத்தணும்னா நாம 2 விஷயம் தான் செய்யணும். 1, அந்த ஃபார்முலால மேல இருக்க எதிர்பார்ப்பையும் மதிப்பையும் கூட்டணும். 2, கீழ இருக்க மனக்கிளர்ச்சியையும் தாமதத்தையும் குறைக்கணும். அவ்வளோதான். நம்ம ஊந்துதலை பூஸ்ட் பண்றதுக்கு நாம மேல தூக்கி விட வேண்டிய 2 சக்திகள் இருக்கு. அதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பும் மதிப்பும். இதான் நம்ம வண்டியோட உண்மையான இன்ஜின்கள். அதே மாதிரி நாம அமுக்கி வைக்க வேண்டிய, கீழே தள்ள வேண்டிய 2 தடைகளும் இருக்கு. அதுதான் அந்த மனக்கிளர்ச்சியும் தாமதமும். இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸை நாம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா தள்ளி போடுற பழக்கம் தானா ஓடி போயிடும். சரி வாங்க, இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சு சில பிராக்டிக்கலான டிப்ஸ் பார்க்கலாம். இதுதான் தள்ளி போடுற பழக்கத்துக்கு எதிரான உங்க பர்சனல் டூல் கிட். முதல் ஸ்ட்ராட்டஜி சக்சஸ் ஸ்பைரல், அதாவது வெற்றி சுழல். ஒரு பெரிய வேலையை பார்த்து பயப்படவே வேணாம். அதுல ரொம்ப சின்ன ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு டாஸ்கை எடுத்துக்கங்க. அதை முடிங்க. அந்த சின்ன வெற்றி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இது நம்ம ஃபார்முலால எதிர்பார்ப்பை நேரா போய் அதிகப்படுத்தும். இப்போ அந்த நம்பிக்கையோட அடுத்த சின்ன ஸ்டெப்பை எடுத்து வைங்க. நம்ம மனசு அடிக்கடி சொல்லும், இந்த ஒரு தடவை மட்டும்தான். இந்த சமாதானம் தான் அந்த மனக்கிளர்ச்சிங்கிற அரக்கனுக்கு நாம போடுற தீனி. ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் ரொம்ப முக்கியம். எதிர்காலத்தை ஜெயிக்கணும்னா முதல்ல இந்த நிமிஷத்தை ஜெயிக்கணும். இலக்குகள் தெளிவா இல்லைன்னா அது நம்மள பயமுறுத்தும். நான் படிக்கணும்னு சொல்றதுக்கு பதிலா நான் 1 மணி நேரம் படிப்பேன் அல்லது 10 பக்கம் எழுதுவேன்னு தெளிவா சொல்லுங்க. இப்படி செய்யறது அந்த இலக்கோட மதிப்பை அதிகமாக்கும். அட இதை நம்மால செய்ய முடியுமேன்னு ஒரு உணர்வையும் கொடுக்கும். அடுத்து ருட்டீன்ஸ், அதாவது ஒரு விஷயத்த தினமும் ஒரே மாதிரி செய்யறது. இது தள்ளி போடுறதுக்கு எதிரான ஒரு சூப்பரான ஆயுதம். தினமும் ஒரே நேரத்துல ஒரு வேலையை செய்ய பழகிட்டீங்கன்னா அதை ஆரம்பிக்கிறதுக்கு பெருசா யோசிக்கவே வேணாம். இது நம்ம ஃபார்முலால இருக்கிற தாமதம், மனக்கிளர்ச்சி 2யுமே அடிச்சு காலி பண்ணிடும்.
சரி, இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நாம பேசின அந்த வெற்றி சூழல இப்போதே இந்த நிமிஷமே ஆரம்பிக்க அடுத்த 5 நிமிஷத்துல உங்களால செய்யக்கூடிய ஒரு ரொம்ப சின்ன வேலை என்ன? யோசிங்க. யோசிச்சா மட்டும் பத்தாது, உடனே செஞ்சு முடிங்க.